Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் GE3451 என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரல் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா ஹைட்ரஜன் எனர்ஜி. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான ஹிண்ட்ஸ் வரையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க நோட்ஸை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைட்ரஜன் எனர்ஜி அப்படின்னா என்ன? இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சோர்சஸ் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா மெயினாக வந்து ஹைட்ரஜன் பேஸ் பண்ணி வர்றது. ஓகேவா? நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சஸ்டைனபிள் சோர்ஸ் தான் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி. ஓகே, இதில் இருக்க மெயின் அதாவது யூனிவர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட். தட் மீன்ஸ் ஒரு நல்ல எலமெண்ட் அப்படின்னா அது ஹைட்ரஜன். ஓகேவா? அது வாட்டர்லேயே இருக்குது, நமக்கு தெரியும். ஸோ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வேணுன்ற ஹைட்ரஜனை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதுலேருந்து நமக்கு வேணுன்ற கம்பக்ஷன் இன்ஜினாக இருக்கட்டும், ஃபியூவல் செல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வேரியஸ் ஃபார்மில் வந்து இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி என்னெல்லாம் எனர்ஜி கேரியர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து நம்ம வந்து ஒரு க்ளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இது மூலியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூவல் செல்ஸ் வந்து இது பண்ணலாம். எப்படின்னா வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலேருந்து என்னெல்லாம் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம்னா முதல்ல ஃபியூவல் செல்ஸ். ஓகேவா? ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜனை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபியூவல் செல்ஸ் கொண்டு வரலாம். கம்பக்ஷன் இன்ஜின்ல அதாவது எரிபொருள்ல நம்ம கம்பக்ஷன் இன்ஜின்ல கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்குமே வந்து இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? தென் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ்லாம் எந்த மாதிரி டைப்லலாம் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா there are various technique. ஓகே, கிரே ஹைட்ரஜன், ப்ளூ ஹைட்ரஜன், கிரீன் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. கிரே ஹைட்ரஜன் அப்படின்னா கன்வென்ஷனல் ப்ரொடக்ஷன். தட் மீன்ஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹைட்ரஜன் டுடே வந்து இந்த நேச்சுரல் கேஸ் ரீஃபார்மிங் தான். அது என்னன்னா ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்க கேஸ் எல்லாத்தையுமே ஸ்டீமா மாத்தி அதுல இருந்து வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஹைட்ரஜனை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா? இந்த மெத்தட் தான் கிரே ஹைட்ரஜன் மெத்தட். நெக்ஸ்ட் ப்ளூ ஹைட்ரஜன் மெத்தட், இது கிளீனர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் எப்படி வந்து கிரே ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான், பட் வித் அடிஷனா நம்ம கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் CO2 எமிஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த CO2 வெளியே போறப்ப அதுல இருந்து ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகும் முன்னாடியே நமக்கு ஈஸியா அந்த ஹைட்ரஜன் அப்சர்ப்ஷனை கொடுத்துருது. இது வந்து ப்ளூ ஹைட்ரஜன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கிரீன் ஹைட்ரஜன், த மோஸ்ட் சஸ்டைனபிள் ஆப்ஷன் தான் இந்த கிரீன் ஹைட்ரஜன் தான். இது என்ன யூசிங்னா எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். தட் மீன்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியா எடுக்கும் யூசிங் எலக்ட்ரிசிட்டி மூலியமா. ஓகேவா? ஸோ தனித்தனியா பிரிச்சு எடுத்து அதை எனக்கு தனியா ஹைட்ரஜன் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து கிரீன் ஹைட்ரஜன் டெக்னாலஜி. அதர் மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயோமாஸ் கேசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். தட் மீன்ஸ் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், ஓகே, அனிமல் வேஸ்ட், இந்த வேஸ்ட்லாம் யூஸ் பண்ணி அதுல இருந்து கொண்டு வரலாம் பிரிச்சு. இல்லைனா போட்டோ எலக்ட்ரோ கெமிக்கல் வாட்டர் ஸ்பிளிட்டிங் அப்படின்ற டெக்னிக் யூஸ் பண்ணி சம் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாகவும் பிரிச்சு எடுக்கலாம். ஓகே, சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு. ஓகேவா? வெஹிக்கல்ல வந்து நம்ம ஃபியூல் செல் வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். கம்பெனி லைக் டொயோட்டோ, ஹாண்டாய், ஹோண்டா இந்த மாதிரி கம்பெனினா என்ன பண்றாங்கன்னா இப்போ ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கல் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இது ஒரு இப்போ காமன் திங்காவே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர் ஏர்கிராஃப்ட். ஓகேவா? ஏர்கிராஃப்ட் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ்க்கு. எனர்ஜி ஸ்டோரேஜ்னா நமக்கு வேணுன்ற நேரத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ரெனியூபிள் எனர்ஜியா இந்த மெயின் திங்கா என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கு. ஓகேவா? த்ரூ சோலார் அண்ட் விண்ட் மூலியமா. ஸோ நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு ஃபியூச்சர் யூஸுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மெட்டல் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி மூலியமா நம்ம இண்டஸ்ட்ரியை ரன் பண்ண முடியும். ஓகேவா? தென் பவர் ஜென்ரேட் பண்றதுக்கும் இந்த ஹைட்ரஜன் எனர்ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் ஃபியூல்டு பவர் பிளான்ட்ஸ்ல ஹைட்ரஜன் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கான அந்த டர்பைன்ஸை ரன் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக் மூலியமாவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் எனர்ஜி யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம்னா ஜீரோ எமிஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் யூஸ். நம்ம யூஸ் பண்றப்ப அதுல இருந்து கெட்டது ஏதாவது வருமா அப்படின்னா ஹார்ம்ஃபுல் எமிஷன்ஸ் எதுவுமே வெளியே வராது. ஓகேவா? அதனால நம்ம ஹைட்ரஜன் எனர்ஜி யூஸ் பண்றது ரொம்பவே சேஃபான விஷயம். தென்
எனர்ஜி செக்யூரிட்டி அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஈஸியாக இந்த எனர்ஜி வந்து ரெனியூவபிள் சோர்ஸஸாக இருக்குது. என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வேணுன்ற நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, எந்த ஒரு டேமேஜும் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. ஓகே, தென் வெர்சாலிட்டி அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நிறைய செக்டார்ஸில் வந்து நான் மல்டிபிள் பிளேசஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பவர்ஸை வந்து நான் யூஸ் பண்ண முடியும். இது ஒரு ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி சம் அட்வான்டேஜஸ்மே நமக்கு ஹைட்ரஜன் எனர்ஜி யூஸ் பண்ணுறதுனால இருக்குது. ஓகே, சிம்பிள் ஒன், ஜஸ்ட் கான்செப்ட் வரையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரலாக கேட்டுக்கிறதுக்கு நமக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.